விஜயதாரணி எம்எல்ஏவை தரக்குறைவாக பேசி தாக்க முயன்ற இளங்கோவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் வைக்கப்பட்டிருந்த விஜயதாரணியின் பேனரை இளங்கோவனின் ஆதரவாளர்கள் கிழித்துவிட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விளக்கம் கேட்பதற்காக சத்தியமூர்த்தி பவனுக்கு வெள்ளியன்று வந்த விஜயதாரணி இளங்கோவன் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக கட்சித் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுலுக்கு விஜயதாரணி புகார் கடிதம் அனுப்பினார். இந்நிலையில் இளங்கோவன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலை போலீசில் மகளிர் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவி சாந்தா ஸ்ரீ புகார் அளித்தார். நேற்று வியாசர்பாடியை சேர்ந்த கன்னிகாபுரத்தில் வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு எங்களது மாநில தலைவர், மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் எஸ் விஜயதாரணி எம்எல்ஏ அவர்கள் மரியாதை நிமித்தமாக இளங்கோவன் சார் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய அறைக்கு சென்றார். கடந்த 19ஆம் தேதி, அதாவது மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாளையொட்டி மகளிர் காங்கிரசார் சார்பில் விழா எடுக்கப்பட்டது. அப்போது நாங்கள் வடிவமைத்த பேனர்களை ஆண்கள் சிலர் அதை கிழித்து அகற்றினார்கள். இதை மேடம் அவர்களுடைய இளங்கோவன் தலைவர், அதாவது மாநில தலைவர் இளங்கோவன் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றார். இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், குறைந்தபட்ச நடவடிக்கையாவது எடுங்கள், ஏன்னா மகளிர் காங்கிரசார் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசும்போது மிக அதை சொல்ல வார்த்தைகள் கூசுகிற வார்த்தைகளால் அவர் அந்த வார்த்தைகள் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, மேடமை நேரடியாகவே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். மேடம் அதுக்கு எதுவும் திகச்சு போயிருந்தப்போ நாங்கள் எல்லாருமே பாதுகாப்பாக அவங்களுக்கு இருந்தோம். அதாவது பெண்களை ரொம்ப இழிவான வார்த்தைகள், அவங்களுடைய தாயை தவறாக குறிக்கக்கூடிய வார்த்தை, அதை சொல்ல விருப்பப்படலை நான் இங்கே. அந்த வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்தி மேடத்தை பேசி, நீங்களாம் மகளிர் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தால் பேனரெல்லாம் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு ரொம்ப முறை தவறி கெட் அவுட் ஃப்ரம் த பார்ட்டி அப்படின்னுட்டு கத்தினார். உடனே மேடம் என்ன பண்ணாங்க, என்ன கெட் அவுட் ஃப்ரம் த பார்ட்டி நீங்கள் எப்படி சொல்ல முடியும், நான் இது பொதுவான பார்ட்டி, இப்படி தான் நீங்கள் மற்ற லீடர்ஸ் எல்லாரையும் வெளியே ஏற்றுனீங்களா, முடியாது, நான் இங்கே தான் உட்காரோம், முடிஞ்சால் என்னை வெளியேற்றி பாருங்கன்னு சொல்லி மேடம் அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க அருகில் தான் பக்கத்துலேயே நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் மாநில தலைவருக்கு நிகராக நீங்கள் வர முடியாது, நீங்கள் அவருக்கு நிகரெல்லாம் பேனர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணது தவறு அப்படின்னுட்டு எல்லாம் அடிக்கிற மாதிரி வரவே, அடிக்க முடியுமா, முடிஞ்சால் அடிங்கன்னுட்டு மேடம் இது பண்ணாங்க. பெண்கள் மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா, நான் கேட்டுட்டு இருக்கும்போதே திரவியம்ன்றவர் என்னுடைய ஷோல்டர் அப்படியே 2 ஷோல்டரையும் கையை வச்சு என்னோட நெஞ்சில் வச்சு தள்ளி அப்படியே வெளியே கொண்டுட்டு என்னை தள்ளிட்டு போனார். நான் பெண்கள் மேலே கை வைக்கிறீங்க, இதனோட பலன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க மானசான்றவங்க என்னுடைய ஃப்ரெண்ட், இவங்களும் மாநில துணைத் தலைவியாக இருக்காங்க. இவங்களை ஃப்ராங்க்லின்றவங்க அந்த அவங்களுடைய சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து வேற யாரையும் அந்த ரூமுக்குள்ளே வர விடாமல் தடுத்துட்டாங்க. இதை எல்லாமே இளங்கோவன் சாரோட தூண்டுதல், அவரோட ஆதரவாளர்கள் தான் செஞ்சாங்க. சத்தியமூர்த்தி பவனில் அவரோட இளங்கோவன் சாருடைய அறையில் நடக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் இது வெளியில் யாருக்குமே தெரிய முடியாதபடி நடந்தது. ஸோ மேடம் 2 மணி நேரம் நாங்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு தான் இருந்தோம். நாங்கள் எழுந்து போக மாட்டோன்னுட்டோம். அதுக்கப்புறம் அவர் வெளியேறினதுக்கப்புறம் தான் மேடம் வெளியேறினாங்க.